ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ராசி பலன் அதனுடைய கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மேஷம் ராசிக்கு நுழையிறாரு, என்ட்ராகிறாரு. ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அந்த இடத்துல சூரியன் மிக உச்ச பலத்தை பெறுகிறார். மேஷம் ராசியினுடைய குரு பகவானும் 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. கூட ராகு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், ராகு, புதன் நட்பு கிரகங்கள். கும்பம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்ருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடக ராசிக்கு ஏப்ரல் மாதம் 2024 எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். கடக ராசியினுடைய கோள்கள் நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. அதே சமயம் 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன். 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய். உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அட்டம சனி ஓடிட்டு இருக்கு. அட்டம சனி இல்லாமல் 2வது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது. சனியோட கூட்டணியில் இருக்கிறது. சனி கூட்டணியோடு சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுனால எவ்வளவுதான் பொருள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அது கரைச்சி போகிறது அல்லது ஏதாவது செலவாகிறது. பணமும் இருக்குதுப்பா, செலவும் இருக்குது அப்படிங்கிற போது ஏதாவது 4 காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் ஒரு சுமைகளாக இருக்கும், ஒரு டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் உங்களுடைய 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால பணவரவு இதெல்லாம் சூப்பராக இருப்பது. அதாவது தனக்காரகன் நல்லா உச்சமாக இருக்கும் பொழுது பணம் கொட்டும் அப்படிங்கிற அளவில் இருந்தாலும் குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது 2ஆம் வீட்டிலே இருக்குது. சரிங்களா? அதனால் நிதி நிலைமை, பொருளாதார முன்னேற்றங்கள் எதிர்பாராதது. யார்கிட்டயோ ஒரு பணம் கேட்டிருப்பீங்க, திடீர்னு அவங்களால முடியாத பட்சம் இன்னொருத்தர் அதுக்காக உதவுவார். அல்லது நம்மளுடைய பழைய பேலன்ஸு பேங்கில் செக் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு இருக்கும். அதை நம்ம சமன்படுத்தி போயிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் பெரிதும் அக்கறை கொண்டு அவர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதே சமயம் 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தில் கேதுவான். அந்த கேதுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் நேசமாக இருந்தாலும் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறனால புதன் நீச பங்க ராஜயோகத்தையும், ராகு, புதன், கேது, சுக்கிரன் இவர்களெல்லாம் நட்பு கிரகமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல அவள் கிரகம் இருப்பது நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் 9, 10 சம்மந்தப்படுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய லக்னாதிபதி அங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்து அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானும் ராகு பகவானும் இருக்கிற இடங்கள் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
நிலுவையில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். அது நினைச்சபடி நடக்கும். வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவுகள், நட்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பை தேடி வருவாங்க, ஓடி வருவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் மன சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் ஹெல்ப் வாங்குறீங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி செலுத்தணும், திருப்பி அவங்க நன்றி கடனை செலுத்தணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும். சரிங்களா? நமக்கு எல்லாம் அவங்க கொடுக்கணும், நம்ம அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணும். மேக்ஸிமம் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நொந்து போனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களால் உங்களுக்கு 1-2 ஒரு உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நிலம், மனை, வீடு சம்மந்தமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்குங்க. ஆஃபீஸில் லோன் போட்டிருக்கீங்க, பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த லோனுக்குரிய ஒரு நல்ல செய்திகள் வீட்டுக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக அடைக்காமல் இருந்த ஒரு சில கடன்களை, பெரிய கடன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைச்சி அதுலேருந்து வெளியேற போகிறீங்க, நல்ல பேர் தக்க வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் மனசில் இவங்கெல்லாம் நமக்கு சிந்தனை, இவங்கெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டுருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நமக்கு தேவை, அனைவரும் நமக்கு வேணும், யாரும் வேண்டாம் ஏன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லா நாளையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது, உங்களால் மற்றவங்களுக்கு நன்மைகள் இருக்குது. நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்கிற அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்தவர்களின் அன்புக்கு நீங்கள் இலக்கு ஆவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், பெத்த மகன்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட உங்களை தேடி வருவாங்க, உங்களுடைய உதவிகளை கேட்டு வருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல பழைய தொந்தரவுகள்லாம் மறையுதுங்க. சரிங்களா? ஹெல்த்தில் நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஹெல்த்தை கவனமாக நீங்கள் பேணி பாதுகாத்து வந்துட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறதுனால மெடிக்கல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுங்க. நல்ல அதாவது கணவன் மனைவியில் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் எதற்காகவும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணி மனம் நொந்து போயினீங்கன்னா அடுத்த நாளே அடுத்த சில நாட்களில் அந்த நொந்து போனதுக்குண்டான காரணத்தை, அதுக்குண்டான ஒரு ப்ளஸ்ஸிங், ஒரு நல்ல ஒரு லாபம், நன்மைகள், இதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம், அது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமானுஷ்ய நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் ஏப்ரல் மந்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினா. சரிங்க, ஓகே.